والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. قال الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் பேரருளால் நமது தாருல் ஹிக்மா பெண்கள் இஸ்லாமிய கல்லூரியின் சார்பில் நடைபெறும் வளமிகு ரமலானே வருக எனும் இச்சிறப்பு மிகு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தாருல் ஹிக்மா பெண்கள் இஸ்லாமிய கல்லூரியின் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ கண்மணிகள், அதே போன்று பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆன்லைன் வழியாக இந்த சிறப்பு மிகு கூட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய அனைத்து தாய்மார்கள், சகோதரிகளை உண்மையிலேயே இன்முகத்தோடு உங்களுக்கு நன்றி தெரிவித்து மீண்டும் என் சலாமினை தெரிவித்து என் வார்த்தைகளை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் பேரருளால் புனிதம் நிறைந்த ரமலானை நாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம். இன்னும் 2 தினங்களில் அல்லாஹின் பேரருளால் ரமலானை நாம் பெற இருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு எண்ணற்ற நிஅமத்துகளை வழங்கி இருக்கின்றார். பொதுவாக குர்ஆன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அடிக்கடி சொல்கின்ற வார்த்தை உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், உங்களுக்கு நான் செய்த நிஅமத்துகளை நினைவில் கொள்ளுங்கள், நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் பல இடத்தில் சொல்வார். அல்லாஹ் நமக்கு செய்த நிஅமத்துகள் என்பது எவ்வளவு என்று கணக்கிட்டார். அதையும் குர்ஆனில் சொல்லும், வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, நான் உங்களுக்கு வழங்கியிருக்கின்ற நிஅமத்துகளை நீங்கள் கணக்கிட முற்பட்டால் அவைகள் கணக்குகளை தாண்டி செல்லும், அது கணக்குகளுக்குள், கால்குலேட்டர்களுக்குள் அடங்காது என்று அல்லாஹ்வே குறிப்பிடுவார். சகோதரிகளே, அதன் அடிப்படையில் அல்லாஹின் பேரருளால் எண்ணற்ற நியாமத்துகளை பெற்றிருக்கின்றோம். 1 2 அல்ல, நாம் மனிதர்களாக படைக்கப்பட்டிருப்பது, நமக்கு அங்க அவயங்களை அல்லாஹ் அழகிய வடிவத்தில் தந்திருப்பது, அவைகளை அல்லாஹ் செயல்பட வைத்திருப்பது, இந்த பூமியை நாம் வாழ்வதற்கு ஏற்ற பகுதியாக ஆக்கியிருப்பது, நமக்கு தேவையான காற்றை அல்லாஹ் வழங்கியிருப்பது, நமக்கு தேவைப்படக்கூடிய தண்ணீரை அல்லாஹ் வழங்குவது, மழை நீராக அல்லாஹ் பொழிய செய்வது, இரவு பகலையும் அல்லாஹ் மாற்றி மாற்றி தருவது, இப்படி எண்ணற்ற நியாமத்துகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்வான், குல் அரைது இன் ஜஅலல்லாஹு அலைக்கும் அல்லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா மன் இலாஹுன் கைருல்லாஹி யதீக்கும் பிதியா. 24 மணி நேரமும் இரவாக நான் ஆக்கிவிட்டால் நீங்கள் உழைக்கும் பகல் நேரத்தை உங்களுக்கு தருபவர் யார்? அடுத்த வசனம் சொல்லும், 24 நேரத்தையும் நாம் பகலாக ஆக்கிவிட்டால் நீங்கள் ஓய்வெடுக்கும் இரவு நேரத்தை உங்களுக்கு தருபவன் யார்? பகல் இலாஹுன் கைருல்லாஹ் யதீக்கும் பிலைலின் தஸ்குனூன ஃபீஹ். அப்படியானால் அல்லாஹ்வே சொல்வான், வமிர் ரஹ்மத்திஹி ஜஅல லக்கும் லைல வன்னஹார், இறைவனின் பேரருளால் தான் அவன் உங்களுக்கு இரவையும் பகலையும் மாற்றி மாற்றி தருகிறான். இரவில் நீங்கள் ஓய்வெடுக்கின்றீர்கள், பகலில் உழைக்கின்றீர்கள் என்று குர்ஆனுடைய வசனம் சொல்லும். உதாரணத்திற்காக ஒன்றை சொல்லி காண்பித்தேன். அதேபோல் ஹுவல்லதீ யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, உங்களுடைய தாய்மார்களின் வயிற்றில் அவன்தான் உங்களை வடிவமைத்தவன். அது சாதாரண துளியாக இருந்த நாம், துளியும் கருமுட்டையும் இணைந்து தாயின் வயிற்றில் கருவாக உருவாகிய நாம் எப்படி நாம் பாதுகாக்கப்பட்டோம், எப்படி வளர்ந்தோம், நமக்கு இத்தனை
இத்தனை அழகிய வடிவம் எப்பொழுது கொடுக்கப்பட்டது? மிக சிறிய பொருளாக இருந்த பொழுதே அல்லாஹ் அனைத்தையும் தந்தார். அதுல தான் 3 மாதத்துல ஸ்கேன் எடுக்கணும் அப்படிம்பாங்க. அதில் தெரியாத இன்னும் சில 1-2 கூட 5 மாதத்தில் அனைத்தும் மிக தெளிவாக தெரிந்துவிடும். அப்படியானால் அதற்கு முன்பே நம்முடைய முழு வடிவம், புறத்தோற்றம் மட்டுமல்ல, நம் வயிற்றுக்குள் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய உறுப்புகள், நம் தலையின் உள்ளே இருக்கக்கூடிய மூளை, உடலுக்கு இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகள் உட்பட, கண்ணுக்கு தெரியாத பல்லாயிரம் நரம்புகள் உட்பட அனைத்தும் உருவாக்கப்பட்டு விட்டது. அதற்கடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது. ஒரு 9 மந்த்ஸுக்கு பின்னால் நாம் ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுக்கின்றார். அதுவும் அல்லாஹ் சொல்வான், வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூன் உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. கண்டிப்பாக உங்களால் அந்த குழந்தையை கொண்டு வர முடியாது. அல்லாஹ் தான் உங்களுடைய வயிற்றில் இருந்த அந்த குழந்தையை வெளியே கொண்டு வந்தார். நாம் யூரின் கழிப்பதற்கு கூட சக்தியற்றவர்கள், டாய்லெட் போறது கூட சக்தியற்றவர்கள். சக்தியற்றவர்கள் தெரியறதுக்காகத்தான் சில பேர் அல்லாஹ் நோயாளி ஆக்குறான். யூரின் போகல, 2 நாளா டாய்லெட் போகலன்னு சொல்லுவாங்க. அப்படியானால் இந்த ஒரு சாதாரண விஷயத்தை, சின்ன ஒரு மேட்டரை செய்ய முடியாத நாம் அவ்வளவு பெரிய குழந்தையை எப்படி பெற்றெடுக்க முடியும்? அல்லாஹ் சொல்கிறான், நான் தான் வெளியே கொண்டு வந்தேன். ஆனால் தாய் அவள் காரணமாக இருந்தாள் என்பதா? அந்த தாய் குழந்தையை கருவில் சுமந்த பொழுது சிரமங்களை தாங்கினாள் என்பதா? அந்த குழந்தை வெளியே வருகின்ற பொழுது பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் அவள் தாங்கினாள் என்பதால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா காலத்திற்கு வந்த தாய்க்கு நன்றி கடன் செலுத்துவதற்கு அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துகிறான். மேலும் அல்லாஹ் சொல்வான், நீங்கள் படைக்கப்பட்டீர்கள், நீங்க வெளியே வந்துட்டீங்க, உங்களுக்கு கண் இருந்தது, காது இருந்தது, உள்ளம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் இவைகள் செயல்படுமா என்று தெரியவே இல்லை. தெரியல. பிறந்த குழந்தைகள் எல்லாருக்குமே காது இருக்கிறது. காது இருக்கும் குழந்தைகள் எல்லாம் கேட்பதில்லை. வாயிருக்கும் குழந்தைகள் எல்லாம் பேசுவதில்லை. கண் இருக்கும் குழந்தைகள் எல்லாம் பார்ப்பதில்லை. ஆனால் கண் இருக்கிறது. எனவேதான் சொல்வார்கள், கண் என்பது வேறு, பார்க்கும் சக்தி என்பது வேறு, காது என்பது வேறு, கேட்கும் சக்தி என்பது வேறு, உள்ளம் என்பது வேறு, சிந்திக்கும் சக்தி என்பது வேறு. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த பொருட்கள் மெட்டீரியலையும் அல்லாஹ் நமக்குள் படைத்து நாம் வெளியே வந்ததற்கு பின்பு எது எந்தெந்த கட்டத்தில் செயல்பட வேண்டுமோ அவற்றை அந்தந்த கட்டத்தில் அல்லாஹ் செயல்பட வைத்தான். ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு பின்பு நாம் கேட்க துவங்கினோம், பார்க்க துவங்கினோம். அதே போன்று ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறினோம். சாதாரண அப்படியே மல்லார்ந்தே படுத்திருந்த நாம் ஒரு நேரத்தில் குப்புறப்படுக்க தொடங்கினோம், தவளத் தொடங்கினோம், நடக்க தொடங்கினோம், ஓடத் தொடங்கினோம் என்று ஒவ்வொரு கட்டமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்மை இயக்கி கொண்டே வருகிறான். மௌத் வரை ரப்பு தான் நம்மை இயக்குகிறான். அவனது பேரொருளால் தான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அவனது அருள் இல்லையானால் நம்மால் அசையக்கூட முடியாது என்ற உண்மை நமக்கு தெரியும். இப்படி அல்லாஹுடைய நிஅமத்துகள் ஏராளம். அதுல மிகப்பெரிய நிஅமத் அல்லாஹ் நமக்கு ஈமானை கொடுத்திருப்பது. இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் நசீப் இல்ல, எவ்வளவு பாக்கியமற்ற எத்தனை பேரை நாம் பார்க்கின்றோம். நாம் என்ன ரப்பிடத்தில் கேட்டு வந்தோமா, அல்லாஹ் அவனது அருளால் நமக்கு ஈமானை தந்தான். ஈமானை இழந்தவர்கள் நாளை மறுமையில் என்ன நிலைக்கு ஆளாவார்கள் என்பதை நாம் குர்ஆன் சொல்லும். அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி ஒரு கற்பனையா நீங்க செஞ்சுக்கங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஈமானை இழந்தவர்கள் நாளை மறுமையில் அவங்களுக்கு தெரியும் நம்முடைய குற்றம் எவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு பெரிய தண்டனை நமக்கு கிடைக்க போகிறது என்பது தெரியும். இப்பொழுது ஏதேனும் ஒரு பகரம் செய்தால், ஏதேனும் ஒரு பிணை தொகையை கொடுத்தால் அந்த குற்றத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்கும் என்ற ஒரு சூழல் ஒருவேளை இருக்குமானால், இவனிடத்திலும் வசதி இருக்குமானால் கொடுப்பதற்கு எவ்வளவு வசதி, இந்த பூமி முழுவதும் அவனுக்கு தங்கமாக இருக்கிறது. இன்னைக்கு 1 கிராம் வாங்குறது கஷ்டம், 15,000 ரூபாய். ஒரு பவுன் வாங்கணும்னா எங்க போறது? 10 கிராம் என்ன ரேட்டு? 1.5 லட்சம். 100 கிராம், 1 கிலோ, 10 கிலோ, 100 கிலோ, 1000 கிலோ, ஒரு சின்ன அறைக்குள் பல்லாயிரக்கணக்கான டன்ஸ்களை வைக்க முடியும். அப்போ மதுரை முழுவதும், உங்களுடைய பில்டிங் முழுவதும் தங்கமா இருக்கு இல்ல, மதுரை முழுவதும் தங்கமா இருக்கு, தமிழ்நாடு முழுவதும் தங்கமா இருக்கு, இந்தியா முழுவதும் தங்கமா இருக்கு, ஆசியா முழுவதும் தங்கமா இருக்கு, ஏன் உலகம் முழுவதும் தங்கமாக இருக்கிறது, தரைப்பகுதி முழுவதும் தங்கமாக இருக்கிறது, நீர்ப்பகுதி முழுவதும் தங்கமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன கஃபரு லவ் அன்ன லஹும் மா ஃபில் அர்தி ஜமீஅன் வ மிஸ்லஹு மஅஹு லியஃப்தது பிஹி மின் அஸாபி யௌமில் கியாமா மா துக்பில மின்ஹும். ஈமானை இழந்தவர்கள் அந்த குற்றத்திற்கு பரிகாரமாக ஒருவேளை இந்த பூமி முழுவதும், பூமியில நீர்ப்பகுதியும் சேரும், நிலப்பகுதியும் சேரும். நிலப்பகுதி கம்மி தான், கிட்டத்தட்ட 30% கீழே தான் இருக்கு, மீதி 70+ வந்து நீர்ப்பகுதி இருக்கு. இந்த 2 பகுதியும் சேர்ந்து தங்கமாகவே இருந்தால், இந்த தங்கம் முழுவதையும் நாம் கொடுப்பதற்கு தயாராகவும் இருந்தால், தயாராக இருப்பார்கள், கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள். யாரெல்லாம் இந்த தங்கம் எல்லாத்தையும் வச்சுக்க,
அந்த ஈமானை இழந்தேன் அல்லவா, அந்த ஒரு குற்றத்தை மன்னித்து விடு என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், இது வென்ன இதை போன்று இன்னொரு மடங்கு உன்னிடத்தில் இருந்து நீ கொடுப்பதற்கு தயாராக இருந்தாலும் பல யுக்பலமின் அகதியும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்கிறான். அப்படியான சகோதரிகளே, நாம் பெற்றிருக்கின்ற ஈமான் எவ்வளவு மதிப்பிற்குரியது. மேலும் அல்லாஹின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம். எல்லா நபிமார்களுக்கும் உம்மத்தினர் இருந்தார்கள். எல்லா நபிமார்களும் இறுதி நபியின் உம்மத்தில் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று ஆசைப்பட்ட தருணங்கள் உண்டு. அல்லாஹ் நாம் கேட்காமலேயே அந்த நசீபை நமக்கு தந்திருக்கிறான். இப்படி நாம் பெற்ற நசீபுகள் ஏராளம் ஏராளம். நாம் குர்ஆனை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அது மட்டுமின்றி நாம் நல்ல அமல்கள் செய்து அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக பிரத்யேகமான சில மாதங்கள், பிரத்யேகமான சில நாட்கள், பிரத்யேகமான சில இரவுகளையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி நம்மை கண்ணியப்படுத்துகிறான். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், இந்த உலகத்துல கண்ணியமா வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்முடைய கண்ணியத்தை தெரியப்படுத்துவதற்காக சில காரியங்களை நாம் செய்யவும் செய்கின்றோம், மரியாதைக்காக. இப்ப சாதாரணம் பார்த்தா ஏதோ டைம் பார்க்கறதுக்கு ஒரு வாட்ச் கட்டினா போதும், அப்படிலாம் இல்லை. நான் ஒரு பிராண்ட் வாட்ச் கட்டணும், ஒரு ரேடோ வாட்ச் கட்டணும். அப்ப ஏன் அது செய்ய நினைக்கிறாங்க? ஒரு மரியாதைக்காக. யாராவது பார்த்தான் கண்ணியமாக தெரிய வேண்டும். என் உடை, அதாவது அவுரத்தை மறைப்பதற்காகத்தான் உடை என்று இருக்குமானாலும் கூட என் உடை மிக உயர்ந்ததாக இருக்கணும். ஏன்? அதன் மூலமாக நாம் மற்றவர்களிடத்தில் மரியாதை பெற வேண்டும் என்பதுதானே நோக்கம். இப்படி ஒவ்வொருவரும் அவர்கள் மனிதர்களிடத்தில் மரியாதையை பெறுவதற்கு எத்தனையோ முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். ஆனா அல்லாஹ்விடத்தில் நான் எப்படி மரியாதை பெறுறது, அதை யாரும் யோசிக்கிறது இல்லை பெரும்பாலும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்வான், யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء என்ற வசனம் தொடங்கும். அதன் வழியாக பார்த்தால் மனிதர்கள் எப்படி படைக்கப்பட்டார்கள், அவங்க எல்லாம் ஒரு தாய் தந்தையின் வயிற்று பிள்ளைகள் என்று குர்ஆன் கூறும். அப்படி கூறுகின்ற அல்லாஹ் இன்னொரு இடத்தில் சொல்வான், யா அய்யுஹன் நாஸ் இன்னா خلقناكم من ذكر وانثى, மனிதர்களே உங்களை ஒரே தாய் தந்தை ஒரே ஆண் பெண்ணிலிருந்து உங்களை நான் உருவாக்கினேன். உங்களுக்கு மத்தியில் குலம் கோத்திரங்களாக நான் அடையாளப்படுத்தினேன். இந்த ஃபேமிலி, இந்த இன்னார் ஃபேமிலி, இன்னார் ஃபேமிலி, அது பெருமை பெற்றுக் கொள்வதற்கு அல்ல, அடையாளத்தை தெரிந்து கொள்வதற்கு என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு பெருமை உண்டு என்று சொன்னால் இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும், உங்களில் யார் அதிகம் இரையச்சம் உடையவரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்திற்குரியவர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மனிதர்களிடத்தில் மரியாதையை பெறுவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கின்றன. அல்லாஹ்விடத்தில் மரியாதையை பெற வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். சிந்திக்கிறோமா என்று சொன்னால் அது குறைவாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் மரியாதை பெற வேண்டும். அல்லாஹ்விடத்தில் யார் மரியாதை பெறுவார்கள்? யாருடைய உள்ளத்தில் இரையச்சம் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவர் அல்லாஹ்விடத்தில் மரியாதை பெறுவார். இரையச்சம் பெறுவதற்குண்டான வழிகள் என்ன? இரையச்சம் பெறுவதற்கு முக்கியமான வழியாகத்தான் அல்லாஹ் புனித மிக ரமலானை தருகிறான். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் வசனம் சொல்லும், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். மூமின்களே, உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, முன்வாழ்ந்த சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்டதை போன்று. ஏன் தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இரையச்சம் பெற வேண்டும் என்பதுதான் நோக்கம். இந்த நோன்பு, நாம் பிடிக்கும் நோன்பு நமக்கு இரையச்சத்தை தருகிறது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இரையச்சத்தை தருகிறது, தக்வாவை தருகிறது. இன்னைக்கு மனிதன் நம்ம என்ன நினைப்போம், யாராவது பார்த்தா தப்பு செய்ய மாட்டோம். யாருமே பார்க்கல, சுத்தி முத்தும் பார்த்துட்டு ஒரு தப்பு செய்கின்றோம். தப்பு செய்யறதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு பாக்குறோம், யாருமே பார்க்கலையா ஒரு தப்பு செஞ்சிடலாங்கிற எண்ணம் வருகிறது. யாரும் பார்த்துட்டா தப்பு செய்ய மாட்டோம். ஆனா நோன்பு வைக்கிறோம் இல்ல, நோன்பு ஒரு ரகசியமான இபாதத், ரகசியத்தின் ரகசியமான இபாதத். நம்ம தனிமையில வீட்டுல இருப்போம், சாப்பாடு இருக்கு, தண்ணீர் இருக்கு, மனைவி இருக்கிறாங்க, கணவன் இருக்காங்க, ஆனா எதுவுமே செய்யறது இல்லை. ஏன் செய்யறது இல்லை? எதுவுமே செய்யறது இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு அப்படி ஒரு பயிற்சியை தருகிறான். என்ன பயிற்சி? யாரும் பார்க்கலாம், பார்க்காம இருக்கலாம், அது முக்கியம் அல்ல, என் ரப்பு பார்த்துக்கிட்டு இருக்கான் என்ற உணர்வை நோன்பு தருகிறது, என்ற தக்வாவை நோன்பு அழுத்தமாக தருகிறது. சராசரியாக மனிதர்கள் பார்க்கவில்லையானால் தவறு செய்வதற்கு துணிகின்ற நாம் நோன்பு வைத்திருக்கிற நிலையில் யாரும் பார்க்கவில்லை, யாருக்குமே தெரியாது, நாம் சாப்பிட்டால் பருகினால் யாருக்கும் தெரிய போவதில்லை என்று தெளிவாக தெரிந்திருந்தும் அதை நாம் செய்ய மறுக்கின்றோம் அல்லவா, செய்யாமல் தவிர்க்கின்றோம் அல்லவா. அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். இதன் வழியாக அல்லாஹ் நமக்கு இரையச்சத்தை தருகிறான். நான் என் ரப்பின் பார்வையில் இருக்கின்றேன், என் ரப்புக்காக நான் இதை செய்கின்றேன் என்ற தக்வாவையும் இஹ்லாஸையும் இந்த நோன்பு தருகிறது. எந்த அளவிற்கு நம்மிடத்தில் தக்வாவும் இஹ்லாஸும் வருமோ அந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் நமக்கு நெருக்கம் கிடைக்கும். மேலும்
அதன் வழியாக நாம் நிறைய சாலிகான அமல்கள் செய்வது. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ரமலானை தந்ததுக்கான காரணமே நாம் பெரிய அமல்கள் நம்ம இடத்துல இல்லை, ஒரு குறுகிய காலத்தில் சின்னஞ்சிறு அமல்களின் வழியாக நாம் அல்லாஹ்விடத்தில் அதிக நன்மைகளை பெற்று ரப்பிடத்தில் நெருக்கத்தை பெற வேண்டும். அதற்கு வாய்ப்பாக வழியாகத்தான் அல்லாஹ் ரமலானை தருகிறான். சில சமயத்தில் நம்ம நினைக்கலாம், இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஃபெஸ்டிவல் டேஸ் வருது, பிறநாள் வருது, தீபாவளி வருது, ஏதோ பல ஃபெஸ்டிவல்ஸ் டேஸ் வரத்தானே செய்யுது. வியாபாரிகள் என்ன நினைக்கிறாங்க, கடைசி நாள் அந்த ஒரு வாரம் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இரவுல தூக்கம் இல்லை, சரியான நேரத்துல சாப்பாடு இல்லை, 12 மணி வரைக்கும் கடை இருக்கு, அதுக்கடுத்து திரும்பவும் என்ன செய்யறாங்க, மறுநாள் காலையில வியாபாரம் செய்யணும், இரவு ஃபுல்லா சரக்கு ஏத்தணும், அதுக்கு அமௌண்ட்டை ஒட்டணும், என்னென்னலாம் வேலை நடக்குது. பெரிய அளவுல தூக்கத்தை அவங்க விரும்புறது இல்லை, அதை பத்தி கவலைப்படவும் இல்லை. ஏன் தெரியுமா, அவர்களுக்கு கிடைக்கின்ற லாபம் மிக முக்கியமானது. அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா பொக்கிஷமாக நமக்கு ரமலானை தந்திருக்கிறான். இந்த ரமலானின் வழியாக வழக்கத்தை விட கூடுதலான நன்மைகள் பெற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மூமின்களாகிய நாம் அல்லாஹ்விடத்தில் நெருங்க வேண்டும். ஒரு பக்கம் சாலிகான அமல்கள் அதிகம் செய்ய வேண்டும், இன்னொரு பக்கம் அதிகம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இரண்டின் வழியாக ஒரு பக்கம் நன்மைகளின் எண்ணிக்கை கூடும், இன்னொரு பக்கம் பாவங்கள் அழிந்து கொண்டே இருக்கும். பாவங்கள் அழிந்து நன்மைகள் கூடுமானால் இறை நெருக்கம் கிடைக்கும். நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். அதை கிடைக்க செய்வதன் நோக்கம்தான் புனிதமிகு ரமலான். நாம் புத்திசாலிகள் என்று சொன்னால் ரமலானை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், அல் கையிஸ் மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். ஒரு உண்மையான புத்திசாலி யார் தெரியுமா? அல் கையிஸ், யார் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி மௌத்திற்கு பின் உண்டான நாளுக்கான அமல் செய்கின்றாரோ அவரே புத்திசாலி என்றார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பயிற்சியை தருவதுதான் புனிதமிகு ரமலானுடைய நோக்கம். அல்ஹம்துலில்லாஹ், உங்களை இந்த ரமலானுடைய தொடக்க காலத்தில், ரமலான் நெருங்கி வருகின்ற காலத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அனைத்து மோமின்களிடத்திலும் அந்த ரமலானுடைய உயர்ந்த கண்ணியம் உள்ளத்துல ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தாருல் ஹிக்மா பெண்கள் இஸ்லாமிய கல்லூரி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை பற்றி நிறைய ஹதீஸ்கள் சொல்லி இருக்கிறார். நிறைய ஹதீஸ்கள் சொல்லுவாங்க, ரமலான் வந்துருச்சுன்னு சொன்னா சொர்க்கத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்படும், நரகத்தின் கதவுகள் எல்லாம் மூடப்படும், ரஹமத்தின் கதவுகள் திறக்கிறது, ஷைத்தானுக்கு விலங்கிடப்படுகிறது. இந்த ஹதீஸ் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரமலான் ஸ்பெஷலா மேலும் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, ஒரு வருடம் முழுவதும் ரமலானுக்கான சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷவ்வால் பிறை, ஈதுடைய பிறை பார்த்துட்டோம், பெருநாள் முடிஞ்சிருச்சு, அதிலிருந்து தொடங்குகிறது அடுத்த ரமலானுக்கான சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது. நம்ம வீட்டுல ஒரு நிக்காஹ் இருக்கு, ஒரு முக்கியமான மஜ்லிஸ் நம்ம கல்லூரியில வச்சிருக்கிறோம், அந்த இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிறோம், அல்லது சில இடத்துல ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுவோம், மக்கள் வருகின்ற பொழுது அவங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக சில விஷயங்கள் ஏற்பாடுகள் செய்வோம் அல்லவா? இது மனித இயல்பு தானே. பெயிண்ட் அடிச்சுக்கிறோம், ஏதோ அவங்களுடைய சக்திக்கு உட்பட்டு சில காரியங்களை செய்வோம். அல்லாஹ் அவனுடைய அருளால் என்ன செய்ய முடியும்? எவ்வளவு செய்வான் அல்லாஹ். ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வருடம் முழுவதும் சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது. யாருக்காக? ரமலானுக்காக. ரமலான் பிறை தென்பட்டு விட்டால் சொர்க்கத்திலிருந்து ஒரு தென்றல் காற்று வீசுகிறது, அது ஹூருல் ஈன் பெண்களை தழுவி செல்கிறது. அப்பொழுது அந்த பெண்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள், யா ரப்பி இஜ்அல் லனா மின் லதுன்க அஸ்வாஜன். யா அல்லாஹ், உன் தரப்பிலிருந்து எங்களுக்கு நல்ல ஜோடிகளை ஏற்படுத்தி கொடு, அவர்களின் மூலம் எங்கள் கண்களும் எங்களால் அவர்களது கண்களும் குளிர்ச்சி அடைய வேண்டும், அத்தகைய பொருத்தங்களை எங்களுக்கு கொடு என்று ஹூருல் ஈன்கள் கேட்கிறார்கள் என துஆ செய்வார்கள் என அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுவார்கள். இப்படி எண்ணற்ற ஹதீஸ்கள் வரும். குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானுடைய கடைசி நாளில், ரமலானுக்கு முந்தைய தினத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குத்பா கொடுத்திருக்கிறாங்க, ஒரு பிரசங்கம் செய்திருக்கிறார்கள். நான் அந்த பிரசங்கத்துடைய அந்த ஹதீஸை மட்டும் சொன்னால் உங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும். ரொம்ப நமக்கு தேவையான விஷயங்கள் அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் சொல்றாங்க. நான் அந்த ஹதீஸை சொல்லி கொஞ்சம் தர்ஜுமா செய்யறேன், அதுவே போதுமானது என கருதுகிறேன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஹஸரத் சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பார்கள். ஃபதபனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு ஒரு ஹுத்பா கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஆஹிரி யௌமி மின் ஷாபான், ஷாபானுடைய இறுதி பகுதியில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு பிரசங்கம் செய்தார்கள். அந்த பிரசங்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை பத்தி எங்களுக்கு நிறைய சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, கத் அதல்லக்கும் ஷஹ்ருன் அதீம், உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு மாதம் நெருங்கி விட்டது, தொடங்க இருக்கிறது. அதாவது இப்ப நமக்கு ஸல்லல்லாஹு சொல்ற மாதிரி தெரியும் பாருங்க. கத் அதல்லக்கும் ஷஹ்ருன் அதீம், மிக கண்ணியமான மாதம் அது. ஷஹ்ருன் முபாரக்குன், பரக்கத்து நிறைந்த மாதம். பரக்கத்து நிறைந்த மாதம் உங்களை மிக நெருக்கமாக இருக்கிறது. மேலும் சொன்னார்கள், ஷஹ்ருன், அது எத்தகைய மாதம் தெரியுமா? ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹ்ரின், அதுல ஒரு இரவு உண்டு 1000 இரவுகளை விட சிறந்தது. 1000 இரவுகளை விட சிறந்த ஒரு இரவு உண்டு. ஒரே ஒரு இரவு தான், 1000 இரவுகளை விட சிறந்தது அது. அத்தகைய ஒரு இரவை அல்லாஹ் அந்த நாளில் வைத்திருக்கிறான், அந்த மாதத்தில் வைத்திருக்கிறான். மேலும் ஜஅலல்லாஹு ஸியாமஹு ஃபரீதத்தன் வ கியாம லைலிஹி ததவ்வுஆ, அந்த நோன்பின் அந்த மாதத்தின் பகல் காலங்களில் நோன்பு வைப்பதை அல்லாஹ் ஃபர்லாக ஆக்கியிருக்கிறான். வ கியாம லைலிஹி ததவ்வுஆ, மேலும் அந்த காலத்தின் இரவு நேரங்களில் வணக்கம் செய்வதை அல்லாஹ் உபரி வணக்கமாக, சுன்னத்தான நஃபிலான வணக்கமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ரமலானுடைய மாதம் அதனுடைய பகல் நேரங்கள் நோன்பு வைப்பது ஃபர்து, எல்லாரும் நோன்பு வச்சு ஆகணும். அந்த இரவு நேரம் நின்று தொழுவது சுன்னத், நஃபிலான வணக்கம். அந்த பகல்ல நோன்பு வைக்கிறது ஃபர்து. குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்லுவான், நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கு. சொல்லுவாங்க, ரமலான் எங்க இருக்கு? நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் அதுக்கு அடுத்து சொல்லுவான், ஐயாம மாதுதாத், அது குறிப்பிட்ட சில நாட்கள் தான். அது எந்த நாள்? ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறங்கிய மாதம் ரமலான் மாதம் இருக்கிறது. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும், அந்த மாதத்தில் நீங்கள் இருந்தால் நோன்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வசனத்தின் வழியாக ரமலானுடைய மாதம் நோன்பு வைப்பது தார்மீக கடமை என்று சொல்லப்படுகிறது. இது எல்லோருக்கும் கடமை, ஆண்களுக்கும் கடமை, பெண்களுக்கும் கடமை. யாரும் விடுபட முடியாது. தூய்மை இல்லாத காலம் அல்லது பிரசவத்திட்டு இருக்கக்கூடிய காலம், அந்த நேரத்தில் தற்காலிகமாக நோன்பை விடுவதற்கு அனுமதி உண்டு. ஆனால் இன்னொரு நாளில் அதை கலா செய்ய வேண்டும், இன்னொரு நாள் கலா செய்யணும். ஆனா நம்ம யோசிச்சு பார்க்கணும், தாய்மார்கள் சகோதரி எல்லாம் இருக்கிறோம், அதாவது ஒரு 5 நாள் 6 நாள் 7 நாள் நோன்பு விடுபடலாம், கலாவாகும் நிர்பந்தம். ஆனா அந்த நோன்பை எத்தனை பேர் கரெக்டா கலாவை நிறைவேற்றிட்டோம்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சில பேருக்கு அடுத்த ரமலான் வந்துருது, ஆனா கலா பாக்கியா இருக்கு, கலா பாக்கியா இருக்கு. அதனாலதான் சொல்லுவோம், ரமலான்ல எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சரியாக நோன்பு வைக்க முயற்சிக்க வேண்டும். இதுல நீங்கள் தவறாக நினைக்கவில்லை, சட்டம் என்பதற்காக சொல்வேன். அதாவது ஒவ்வொரு பெண்களுக்கும் இந்த தூய்மை இல்லாத நாட்கள் கூட வித்தியாசப்படும். சில பேருக்கு 3 நாள்ல அவங்க சுத்தமாயிருவாங்க, 4 நாள்ல சுத்தமாயிருவாங்க, சில பேர் 5 நாள்ல, சில பேர் 6 நாள்ல. சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, எத்தனை நாள்ல ஆனாலும் 1 வாரம் கழிச்சு தான் தொழுக அப்படின்னு நினைக்கிறாங்க. அது பெரிய தவறு. அவர்கள் சுத்தமடைந்து விட்டால் அதற்கு அடுத்த பக்தை குளித்து விட்டு தொழ வேண்டும், மறுநாள் நோன்பு வைத்தாக வேண்டும், அது சட்டம். நாம 4 நாள்ல முடிஞ்சு திரும்ப 7 நாள் கழிச்சு இது பண்றோம்னு சொன்னா 3 நாளுடைய தொழுகை விட்டது ஹராம், நோன்பு விடுபட்டது ஹராமாக மாறிவிடும். பெரிய தப்பு. 7 நாள் தான் கணக்குங்கிறது இல்ல, 10 நாட்கள் சில பேருக்கு இருக்கலாம், 9 நாட்கள் 10 நாட்கள் கூட இருக்கலாம். அப்படி இருந்தால் 10 நாட்கள் வரைக்கும் அவர்களுக்கு நீடிக்கும், அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் அதற்கு முன்பாக முடிந்து விட்டால் எந்த நாளில் முடிகிறதோ அதற்கு அடுத்து அவர்கள் உடனடியாக குளித்து விட்டு அடுத்த தொழுகைக்கு அவர்கள் தயாராகிவிட வேண்டும், அடுத்த நாள் நோன்பிற்கு தயாராகிவிட வேண்டும். இதுதான் சட்டம். தகுந்த காரணமின்றி ரமலான்ல ஒரு நோன்பு விடப்படுமானால், தகுந்த காரணமின்றி யோசிச்சு பாருங்க, 5 நாள் ஒரு பெண் சுத்தம் இல்லாம இருந்தாங்க, இந்த 5 நாள் கலா பண்ணிட்டா போதும். ஆனால் 6ஆம் நாள் 7ஆம் நாள் சம்பந்தமே இல்லாம தேவையில்லாம நோன்பு விட்டாங்க, அதுக்கடுத்து நோன்பு வைக்கிறான்னு இந்த 2 நாள் நோன்பு விடுபட்டிருக்கு. முதல் 5 நாள் நோன்பு விடுபட்டதற்கு தகுந்த காரணம் இருக்கிறது, அதுக்கு அடுத்து 2 நாள் நோன்பு விடுபட்டதற்கு காரணம் இல்லை, நியாயமான காரணம் இல்லை. நியாயமான காரணம் இல்லாமல் ரமலானில் ஒரு நோன்பு விடப்படுமானால் கலா என்பது ஒரு நாள் அதற்கு பகரமாக வைத்து விட்டால் போதும் என்றிருந்தாலும்
அது அல்லாஹ்விடத்தில் முழுமையான நன்மையை பெற்று தருமா என்று கேட்டால் சிலதான் சில வார்த்தை ஒன்று சொல்லும், ஆயுள் முழுவதும் நோன்பு வைத்தாலும் அது ஈடாகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆயுள் முழுவதும் நோன்பு வச்சாலும் ஈடாகாதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் நோன்பு வச்சுட்டா கதா நிறைவேறிடும். ஆனால் ரமலானில் வைத்ததுக்கான கொடுக்கப்படுகின்ற நன்மைகள் அனைத்தும் முழுமையாக கிடைக்குமா என்று கேட்டால் கிடைக்காது. ஏன் கிடைக்காது? அந்த நோன்பு ரமலானில் வைக்கப்படவில்லை. ரமலான்ல வைக்கப்படலை இல்ல. சொல்லதான் சொல்றான், நியாயமான காரணமின்றி விடுபடக்கூடிய நோன்புக்கு இதுதான் சட்டம். ரமலான்ல வைக்கப்படலை இல்ல. அடுத்த ரமலான்ல தான் அந்த ரமலானுக்குரிய நோன்பு வைப்போமே. அப்ப கலாவை எப்பதான் செய்ய முடியும்? ரமலான் அல்லாத காலத்துல தானே செய்ய முடியும். ரமலானில் அந்த நோன்பு வைக்கப்படவில்லை என்பதால் நியாயமற்ற காரணத்தால், அனுமதிக்கப்பட்ட காரணம் என்பது வேறு இருந்தால் பிரச்சனை இல்லை. நோயாளியா இருக்கிறோம், வெளியூர்ல சஃபர்ல இருக்கிறோம், அனுமதிக்கப்பட்ட காரணம் ஒரு நாள் கலா போதும், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் நியாயம் இல்லாமல் நோன்பு விடுபட்டு கலா செய்தால் கூட அது ரமலானில் நிறைவேற்றுகின்ற சவாபை பெற்று தராது. எனவே மிகுந்த கவனமாக இருக்கணும். ரமலான்ல ஒரு நோன்பு கூட விடுபடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நியாயம் இல்லாமல் நீங்க நிர்பந்தமாக விடப்படக்கூடிய நோன்பு அல்லாஹ் மன்னிக்கிறவன், அதுல பிரச்சனையே இல்லை. ஆனால் அதை கலா செய்து கொள்ள வேண்டும். அதுல கலாம் செய்யாம அப்படியே நம்ம ஹைஜம் லாஜம் பண்ணோம் சொன்னா சரியாக வராது. அதனாலதான் நான் இங்க மஸ்ஜிதுல சொல்லுவேன், பெருநாளைக்கு பின்பு ரமலானுடைய நோன்பு முடிஞ்சிருது இல்ல, பெருநாள் கொண்டாடிடுறோம். அதுக்கடுத்து 6 நாள் 6 நோன்பு சுன்னத்து. நம்ம ஊர்கள்ல எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த வயசான பெரியவங்க தான் 6 நோன்பு வைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்படி அல்ல, எல்லோருக்குமே சுன்னத்து தான், ஃபர்து இல்லை. வைத்தால் சவாப் உண்டு, இல்லையானால் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 6 நோன்பு எல்லோருக்கும் சுன்னத்து தான். பெரியவங்களுக்கும் சுன்னத்து தான், நடுத்தர வயசு உள்ளவங்களுக்கும் சுன்னத்து தான், வாலிபர்களுக்கும் சுன்னத்து தான், எல்லாருக்குமே சுன்னத்தான நோன்பு தான் அது. நம்ம சொல்லுவோம், சுன்னத்தான நோன்பை வைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். நம்ம வீடு எல்லாம் ஆண்களும் சேர்ந்து வைங்க. ஆண்கள் சேர்ந்து வைக்கின்ற பொழுது பெண்களையும் அந்த நேரத்தை நோன்பு வைக்க சொல்லணும். இந்த 6 நாள் நோன்பு கரெக்டா வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், ஒரு பெண்ணுக்கு ரமலான்ல நோன்பு விடுபட்டு இருந்தாலும் கூட அந்த கலாவை உடனடியாக நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பு கிடைச்சிரும். புத்திசாலித்தனம் அவ்வளவுதான். நோன்பு 6 நோன்பு வைக்கணும், நியத்து செய்து ரமலானுடைய கலாவை நியத்து செய்யணும். ரமலானுடைய கலாவும் நிறைவேறிவிடும். அல்லாஹ் அந்த நாளை நாம் நோன்பு வைப்பதால் அந்த சுன்னத்துடைய பரக்கத்தை ரப்பு தரலாம், பிரச்சனை இல்லை. எனவே சொல்லலாம் சொல்றாங்க, அதனுடைய பகல் காலத்து நோன்பு, அதனுடைய பகல் நேரத்தை நோன்பு வைப்பதை பரவாகவும் இரவு நேரத்தை நின்று வணங்குவதை உபரி வணக்கமாக ரொம்ப ஆக்கியிருக்கிறான். சொல்லிட்டு சொல்லதான் சொல்றாங்க, ரமலானுக்கு உண்டான ஸ்பெஷல் என்ன தெரியுமா? மன் தகர்ரப ஃபீஹி பிஹஸ்லத்தின் மின் ஹிஸ்வாலில் கைர். ரமலானில் எந்த ஒரு நன்மையான காரியத்தை செய்தாலும் கான கமன் அத்தா ஃபரீலத்தன் ஃபீமா சிவா. ரமலான் அல்லாத நாளில் ஒரு ஃபர்லை நிறைவேற்றிய அளவிற்கு சவாப் கிடைக்கும். ரமலான்ல ஒரு உபரி வணக்கத்தை நிறைவேற்றினால், ரமலான் அல்லாத மாதத்தில் ஒரு ஃபர்லை நிறைவேற்றினால் என்ன சவாபோ அந்த சவாப் கிடைக்கும். அப்படி சொன்னா ஒரு கொஸ்டின் வரும், ரமலான்ல ஒரு ஃபர்லை நிறைவேற்றினால் எவ்வளவு சவாப் கிடைக்கும்? சொல்லதான் சொல்வார்கள், ஓமன் அத்தா ஃபரீலத்தன். ரமலானில் ஒருவர் ஒரு ஃபர்லை நிறைவேற்றினால் கான கமன் அத்தா 70 ஃபரீதத்தன் ஃபீமா சிவா. ரமலான் அல்லாத மாதங்களில் 70 ஃபர்துகளை நிறைவேற்றியதை போன்றதாக இருக்கும். ரமலான் அல்லாத மாசத்துல 70 ஃபர்தை நிறைவேற்றினா எவ்வளவு சவாப் கிடைக்குமோ அது ரமலானில் ஒரு ஃபர்தை நிறைவேற்றுவதற்கான சவாப் கிடைக்கும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ஹரம் ஷரீஃபுக்கு போனா அங்க மக்காவுல ஹரம்ல ஒரு தொழுகை ஜமாத்தோடு தொழுதால் நம்ம ஊர்ல 1,00,000 மடங்கு அந்த தொழுகைக்கு எவ்வளவு நன்மை கிடைக்குது. 1,00,000 சவாப் அல்ல, ஊரில் தொழுவதை விட மற்ற இடங்களில் தொழுவதை விட 1,00,000 மடங்கு அதிகம் சவாபு கிடைக்கிறது. ஏன்? அது ஹரம்னுடைய பரக்கத், ஹரம்ல தொழுகிறதுனால அந்த சவாப். அதே போன்று ரமலானில் ஒரு ஃபர்தை நிறைவேற்றினால் 70 ஃபர்துகளுக்குரிய சவாப் கிடைக்கிறது. இதனாலதான் நேரடியாக ஜகாத் என்பது ரமலானில் தான் கடமை என்று இல்லையானாலும், ஜகாத் ரமலான்லயா கடமை? இல்ல, வருடத்தில் ஒரு முறை கடமை. அது ரமலானா இருக்கலாம், ரஜபா இருக்கலாம், ஷாபானா இருக்கலாம், வேற மாசங்களா இருக்கலாம், முஹர்ரமா கூட இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஆனாலும் நாம் தொடர்ந்து ரமலானில் நிறைவேற்றுவதற்கான காரணம், ரமலானில் ஒரு ஃபர்தை நிறைவேற்றினால் 70 ஃபர்துகளுக்குரிய சவாபை அருளாளன் அல்லாஹ் தருகிறான். அப்ப நம்ம ஜகாத்து கொடுக்கிறோம், 70 மடங்கு சவாப் கிடைக்குது. 1,00,000 ரூபாய் கொடுக்கிறோம், 70 லட்சம் கொடுத்த சவாபு கிடைக்குது அல்லவா? அத்தகைய பாக்கியம் கிடைக்கும். மேலும் சொல்லதான் சொல்வார், ரமலான் இருக்கிறது பொறுமையின் மாதம். என்ன வார்த்தை பாருங்க, பொறுமையின் மாதம். என்ன பொறுமையின் மாதம்னா என்ன அர்த்தம்? நோன்பு வைக்கணும்னு சொன்னா அலாதியான பொறுமை வேண்டும். பொறுமை இல்லாம நோன்பு வைக்க முடியாது. பொறுமை இல்லாம எப்படி நோன்பு வைக்க முடியும்?
அதே போன்று ரமலான்ல இரவு நேரத்துல நின்று தொழுகணும். இப்ப ஆண்கள்லாம் நீங்க பெண்கள் எப்படி தொழுகின்றீர்கள் என்று தெரியவில்லை. பெரும்பாலும் வீடுகளில் தொழலாம் அல்லது சிறியரங்கில் ஏற்பாடு செய்யப்படலாம். ஆண்கள் ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் தொழுகை நடக்கும். உதாரணத்துக்கு 8:30 மணிக்கு இஷா, 8:45 தராவி, 9:45 10 மணிக்கு தராவி முடியும். அதுக்கடுத்து 10:15 வித்துரு முடியும். அதற்கடுத்து ஒரு 1/4 மணி நேரம் பயான் செய்வாங்க. மொத்தத்தில் குறைந்தபட்சம் 2 மணி நேரங்கள் இஷாவிற்கு பின்பு அவங்க பள்ளியாசல்ல இருக்கிறாங்க. 2 மணி நேரம் மஸ்ஜிதிலேயே உட்காரணும். இபாதத் என்ன கஷ்டம் தானே. யாருக்கு பொறுமை இருக்கிறதோ, அல்லாஹ் யாருக்கு இந்த பொறுமையை நசீபாக்கின்றானோ அவர்கள் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அவங்க மட்டும்தானே செய்ய முடியும். அது ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஷஹ்ரு ஸப்ர், இது பொறுமையின் மாதம். நோன்பு வைக்கணுமா, பொறுமை வேண்டும். இரவு நேரத்துல தொழுகணுமா, பொறுமை வேண்டும். ஜகாத் காசை கொடுக்கணுமா, பொறுமை வேண்டும். கையில நம்ம இன்னைக்கு காசு 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அலைகிறோம். 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எப்படியா அதை உருவாக்குறதுக்கு நம்ம படக்கூடிய கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. 1 லட்ச ரூபா ஒரு பையன் சம்பாதிக்கணும்னு சொன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம். அப்ப காசை சேர்க்கணும்னு துடித்து கொண்டு இருக்கிற இந்த காலத்தில் நான் 1000 ரூபாய் 10,000 ரூபாய் 1 லட்ச ரூபாய் நான் கொடுக்கணும்னு சொன்னா சாதாரண எப்படி கொடுக்க முடியும்? அலாதியான பொறுமை இருந்தால் மட்டுமே நம்ம ஜகாத் சதகாக்கள் செய்ய முடியும். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எனவேதான் இது பொறுமையின் மாதம், பொறுமையை வெளிப்படுத்துகின்ற மாதம். சரி, பொறுமையின் மாதம் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி நமக்கு சொல்லி தர்றாங்க. வஸ்ஸப்ர் ஸவாபுஹு அல் ஜன்னah, சொர்க்கத்திற்கான குறைந்தபட்ச கூலி என்ன தெரியுமா? பொறுமைக்கான குறைந்தபட்ச கூலி சொர்க்கமா. பொறுமைக்கான கூலி என்ன? பொறுமைக்கு அல்லாஹ் 100 நன்மையை தருவான், 1000 நன்மையை தருவான், 10,000 நன்மையை தருவான். ஸல்லல்லாஹு சொல்லல. பொறுமைக்கான கூலி என்பது சொர்க்கம் தான். யோசிச்சு பாருங்க வார்த்தைகள். ஸல்லல்லாஹு என்ன வார்த்தைகள். கூலியே சொர்க்கம் தான். சொர்க்கத்தை விட குறைந்த கூலி கிடையாது. நன்மைன்னு சொன்னா நன்மைகள்லாம் இருக்கும், ஒரு பக்கத்துல தீமைகள் இருக்கும். ரெண்டையும் அளந்து பார்க்க வேண்டியது வரும். அப்ப நன்மைகள் கூடினால் தான் தப்பித்தோம், நன்மைகள் குறைந்து விட்டால் பிரச்சனை. ஆனா பொறுமைக்கு ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அதனுடைய கூலியே சொர்க்கம் தான். மேலும் பெருமானார் சொன்னாங்க, இது எல்லாமே ஷாபானுடைய கடைசி நாள்ல, ஷாபானுடைய கடைசி நாள். ஏற்கனவே நாளைக்கு உபதேசம் செய்யற மாதிரி நம்ம லாஸ்ட் நாள்னா நாளைக்கு நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். ஸல்லல்லாஹு ஷஹ்ருல் முவாசாத், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்கின்ற மாதம், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து கொள்கின்ற மாதம். அதனால பாருங்க, இறைவன் அல்லாஹ் நம்மள அந்த நாள்ல நிறைய சதகாக்கள், நிறைய ஜகாத்துகள் ரொம்ப கொடுக்க வச்சிருக்கிறான். மேலும் பெருமானார் சொல்றார்கள், ஷஹ்ருன் யுஸாது ஃபீஹி ரிஸ்குல் முஃமின், ஒரு முஃமினுடைய ரிஸ்க் அதிகமாகின்ற மாதம். முஃமினுடைய ரிஸ்க்ல அல்லாஹ் அதிகத்தை தருவான் இந்த மாதத்துல. சிலர் நினைப்பாங்க, நோன்பு வைக்கிறதுனால செலவு குறையுமா? சாப்பிடுற நேரம் குறையுது இல்ல, ஒரு நாள் ஃபுல்லா பகல் முழுக்க சாப்பிடாம இருக்க செலவு குறையுதா? ரமலான்ல தான் செலவு கூடுதலாக வருகிறது. ரமலான்ல கூடுதல் செலவு. மற்ற நேரத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், ஏதாவது அப்படி அப்படியே செஞ்சு சின்ன சின்ன சிம்பிளா முடிச்சிருவோம். ரமலான்ல நான் நோன்பு வைக்கணும் இல்ல, அதனால மட்டன் வேணும், சிக்கன் வேணும், அல்லது ஃபிஷ் வேணும், ஏதாவது ஒண்ணு வேணும், அதெல்லாம் இல்லாம சாப்பிட முடியாது. அப்ப செலவு கூடுமா குறையுமா? செலவு கூடுகிறது. நிறைவேற்றுகின்றோமா இல்லையா? நிறைவேற்றுகின்றோம். ரமலானுடைய எக்ஸ்பெண்டிச்சர் அதிகம். அதே போல மற்ற பெருநாளுக்கா துணின்னு என்னென்னலாம் இருக்கு, உறவுகளுக்கு உதவி செய்ய வேண்டியது இருக்கு, நட்புகளுக்கு உதவி செய்ய வேண்டியது இருக்கு, எல்லாம் நடக்கிறது. சில எப்படி நடக்குது? ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஷஹ்ருன் யுஸாது ஃபீஹி ரிஸ்குல் முஃமின், இது எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால், இந்த மாதத்தில் மூமின்களின் ரிஸ்கை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான். மூமின்களின் ரிஸ்கை அல்லாஹ் அதிகப்படுத்துறான். அதை கண்கூடா நானும் நீங்களும் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். சரி, ஸல்லல்லாஹு சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, இந்த மாதத்துல நம்ம செலவு பண்ணா என்ன சவாப் கிடைக்கும்? இந்த மாதத்துல செலவு பண்ணா என்ன சவாப் கிடைக்கும்? மன் ஃபத்தர ஃபீஹி ஸாயிமன், இந்த மாதத்தில் ஒருவர் நோன்பு வைத்தால், மன் ஃபத்தர ஃபீஹி ஸாயிமன், இந்த மாதத்தில் ஒருவர் நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கு ஏதேனும் உதவி செய்தார், நோன்பு கஞ்சிக்கு கொடுக்குறாங்க அல்லது ஏதோ ஃபுட்டு வாங்கி கொடுக்குறோம், நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கு ஒருவர் காரணமாக இருந்தால் 3 பாக்கியங்களை அல்லாஹ் அவருக்கு வழங்குகிறான். ஒன்று, கானலகு மக்ஃபிரத்தன் லிதுனூபிஹி, அதனால் அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இரண்டாவது, வஅ்துகு ரகபத்திஹி மினன் நார், நரகத்திலிருந்து அவர் விடுதலை செய்யப்படுகிறார். மூன்றாவது, வகான லஹு மிஸ்லு அஜ்ரிஹி மின் கைரி அன் யன்தகிஸ மின் அஜ்ரிஹி ஷைஉன், ஒரு நோன்பு வைத்தவருக்கு என்ன சவாபு கிடைக்குமோ அதை போன்ற கூலியை அல்லாஹ் தருகிறார். ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கு நாம் உதவி செய்தால் பாவம் மன்னிக்கப்படுகிறது, நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. மூன்றாவதாக, ஒரு நோன்பாளிக்கு என்ன சவாபோ அதே சவாபு நமக்கும் கிடைக்கிறது. நமக்கு சவாபு கிடைக்கிறனால நோன்பாளியுடைய சவாபை எடுத்து அல்லாஹ் தரல, அவருடைய நன்மை அல்லாஹ் குறைக்கல, குறையவும் செய்யாது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்ம முன்னோர்கள்
சும்மாவெல்லாம் ஏற்படுத்தல இந்த இஃப்தாருடைய அமைப்புகள்லாம். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கல்புகள்ல இது மாதிரியான சிறப்புகளை பெற வேண்டும் என்பதற்காக போட்டது. அப்படிலாம் இல்லைன்னா நம்ம எப்படி செய்ய முடியும்? சஹாபாக்கள் இப்ப கேட்கிறாங்க, இப்படி சொன்னவன அவங்களுக்கு ரொம்ப ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் கவலை. இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தர்றானுங்கிற சந்தோஷம், ஆனால் தங்களிடத்தில் வசதி வாய்ப்புகள் இல்லையே என்று ஏழை சஹாபாக்கள் கவலைப்படுறாங்க. பெரும்பாலும் ஏழைகளா தானே இருந்தார்கள், பெரும்பாலும் ஏழைகள் தானே. சொல்றாங்க, யார சொல்லலாம், லைஸ குல்லுனா நஜிதுமான ஃபத்ரிபிஹி அஸ்ஸாயிம், எங்களில் எல்லோருமே நோன்பாளிக்கு வயிறு நிறைய நோன்பு திறப்பதற்கு உதவி செய்கின்ற சூழலில் நாங்கள் இல்லையே. அப்ப எங்களுக்கெல்லாம் அது கிடைக்காத அந்த நன்மை. அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஅதா ஹாதா ஸவாப் மன் ஃபத்தர ஸாயிமன் அலா மத்கதி லபன் அவ் தம்ரா அவ் ஷர்பத்தி மிம்மா. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்கள்கிட்ட வசதி இல்லையா, ஒரு மிடர் பால் கொடுத்தால், அல்லது ஒரு பேரித்தம்பழத்தை கொடுத்தால், அல்லது கொஞ்சம் தண்ணீர் கொடுத்து நீங்கள் நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கு உதவி செய்தால் அல்லாஹ் இந்த சவாபை தந்து விடுவான். இந்த சவாப் கிடைக்கும். வயிறு நிறையங்கிறதுக்கு மட்டும் இல்ல, ஒரு மிடர் பால் உங்களால் கொடுக்க முடிந்தது, அல்லது ஒரே ஒரு பேரித்தம்பழம் கொடுக்க முடிந்தது, அல்லது கொஞ்சம் போல தண்ணீர் கொடுக்க முடிந்தது என்று சொன்னால் அதன் வழியாக நீங்கள் இந்த முழுமையான சவாபை பெற முடியும், பாவ மன்னிப்பு பெற முடியும், நரக விடுதலை பெற முடியும், அந்த நோன்பாளிக்கு நிகரான சவாபையும் பெற முடியும். அப்போ ஒரு மிடர் தண்ணீர், ஒரு பேரித்தம்பலம், கொஞ்சம் தண்ணீருக்கு பிறகு கிடைக்கிறது என்று சொன்னால், வயிறு நிரம்ப கொடுத்து ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கு நாம் உதவியாக இருந்தால் என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்றாங்க, ஒமன் அஷ்பா ஸாயிமன், ஒரு நோன்பாளிக்கு வயிறு நிரம்ப அவர் திருப்தி அளிக்கின்ற அளவிற்கு வயிறு கொடுப்பமையானால், சகாஹுல்லாஹு மின் ஹௌதி ஷர்பத்தன், என்னுடைய ஹௌதுல் கௌசரில் இருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவருக்கு நீர் வழங்குவான், அவருக்கு நீர் வழங்குவான். லா யலமு ஹத்தா யதுகுல் ஜன்னா, சொர்க்கம் செல்கின்ற வரை அவருக்கு தாகமே ஏற்படாது. கடல் நீரையே அள்ளி பருகினாலும் தாகம் தீராத அந்த நாளில் அவர்களுடைய தாகம் தீரும் என்பது அல்ல, அதற்கு அடுத்து சொர்க்கம் செல்கின்ற வரை தாகமே ஏற்படாது. அவ்வளவு பெரிய வாய்ப்பை அல்லாஹ் தருவான். இப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்கிறதுனாலதான் அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த ஹதீஸ் அடிப்படையில் தான் நம்ம மக்கள் நோன்பு கஞ்சிக்கு காசு கொடுக்குறோம், அல்லது தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுக்குறாங்க, பேரிச்சம்பழத்தை வாங்கி கொடுக்குறாங்க, என்ன மாதிரி நடக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், யாருக்கு நசீபு கிடைக்கிறதோ அவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும். நாம் அந்த நசீபை பெறக்கூடியவர்களாக மாற வேண்டும். நமக்கு அது கிடைக்கும். யாரோ கொடுக்குறாங்க நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறது அல்ல, நான் எத்தனை பேருக்கு நான் என்ன செய்தேன், அப்படி ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். எத்தனை ஏழை எளிய மஹல்லாக்கள் இருக்கிறது, ஏழை ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் படிக்கிறாங்க, படிக்கிற இடத்துல ஹாஸ்டல்ல அவங்களுக்கு ஃபுட் வசதி இல்லை, அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட முடியுமா, அப்படிலாம் நாம் யோசிக்க வேண்டும். மேலும் சொல்லலாம் சொல்றாங்க அந்த ஹதீஸுடைய தொடரில், இந்த மாதத்தின் முதல் பகுதி அவ்வலுஹு ரஹ்மா வ அவஸதுஹு மக்ஃபிரா வ ஆஹிருஹு இத்கு மினன் நார், அதனுடைய முற்பகுதி அல்லாஹ்வின் ரஹ்மத்தை உள்ளடக்கிய பகுதி, மைய பகுதி இறைவனின் மக்ஃபிரத்தை பெறுகின்ற பகுதி, மூன்றாவது பகுதி நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகின்ற பகுதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் பத்தில் இறைவனின் பேரொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பேரொருளை பெற்றால் தான் இரண்டாவது பத்தில் குள்ளாக மக்ஃபிரத்தை பெற முடியும். மக்ஃபிரத்தை பெற வேண்டும் இரண்டாம் பத்தில். மூன்றாவது பத்திற்குள் முழுமையாக நம்மை நரகத்திலிருந்து விடுவித்து கொண்டு விட வேண்டும். முதல் பகுதி இறைவன் ரஹமத்தை தருகின்ற பகுதி, அடுத்த பகுதி மக்ஃபிரத்தை தருகின்ற பகுதி, மூன்றாம் பகுதி நரக விடுதலையை தருகின்ற பகுதி. அப்ப அல்லாஹ் ஸல்லல்லாஹு என்ன சொல்ல வர்றாங்க? முதல் பத்தில் ரஹமத்தை பெற்று விடுங்கள், ரஹமத்தை கேட்டுக்கொண்டே இருங்கள், அதற்கான அமல்களை செய்யுங்கள். இரண்டாம் பகுதியில் மக்ஃபிரத்தை பெறுங்கள், மூன்றாம் பகுதியில் பாவம் நரகத்திலிருந்து விடுதலையையும் பெற்று விடுங்கள். அதுவே மூமின்கள், புத்திசாலித்தனமான மூமின்கள் என்ற அர்த்தம். மேலும் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, ஓமன் ஹஃபஃப அன் மம்லூகிஹி ஃபீஹி கஃபரல்லாஹு லஹு வ அத்தகஹு மினன் நார். நம்மள வேலை செய்யறவங்களும் இருப்போம், வேலை கொடுக்கறவங்களும் இருப்போம். நம்ம சில இடங்கள்ல வேலை, ஒரு வீட்டு வேலைகள் செய்யலாம், ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணலாம், ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணலாம், ஏதேனும் வேலைகள் செய்யலாம். அல்லது நாம் பலருக்கு வேலை கொடுப்பவர்களாக இருப்போம், நமக்கு கீழே பல பேர் வேலை செய்வாங்க. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அந்த காலம் என்பதால் அடிமைகள் இருந்த காலம், அவர்கள் வேலைகள் செய்வார்கள் அல்லவா. ஒரு அடிமையின் பணிச்சுமையை குறைத்தால் அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிப்பான், நரகத்திலிருந்து விடுதலை செய்வான். இப்ப இன்னைக்கு அடிமைகள் இல்லை, ஆனா பணியாளர்கள் இருக்காங்க. இப்ப 8 மணி நேரம் வேலை செய்யணும், சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணணும். நம்ம சொல்றோம், நீங்க ரமலான் மாதம் முழுக்க 5 மணிக்கு போயிருங்கன்னு சொல்றோம் உதாரணத்திற்கு. அல்ல ரமலான் மாதம் முழுக்க பகல்ல 1 மணி நேரம் ஓய்வு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றோம்.
அவங்களுடைய நோன்புடினார் ஏற்பட்ட அசதியா இருக்கும், கஷ்டம் இருக்கும், நமக்கு மாதிரி தானே அவங்களுக்கு இருக்கும். சிரமத்தை கொஞ்சம் குறைக்கிறோம், வேலை பணிப்படுவதை குறைக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், இவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். சகோதரிகளே, இந்த ஹதீஸ் ஒரு நீளமான ஹதீஸ். இது இன்னும் நிறைய ஹதீஸ் ரமலானை பற்றி வரும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, இந்த மாதத்தில் நோன்பு எவ்வளவு பெரிய பரக்கத்தான அமல். ஒரு சஹாபி சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ், நான் யுத்தத்துக்கு போறேன், யுத்தத்துக்கு நீங்க இப்ப அறிவிச்சிருக்கீங்க, நான் போறேன், ஷஹாதத்துக்கு எனக்கு கிடைக்கிறதுக்கு துவா செய்யுங்கம்மா. ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, சல்லிம்ஹு அல்லாஹும்ம சல்லிம்ஹும் கனிம்ஹும், யா அல்லாஹ் அவருடைய சலாமத்தோடும் கனிமத்தோடும் திரும்பி வர செய் அப்படிம்பாங்க. என்ன நடக்கும்? யுத்தத்துக்கு போவான், வெற்றி கிடைக்கும், நிறைய சொத்து சுகங்களோட வருவான். இரண்டாவது ஒரு தடவை யுத்தத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே சஹாபி பெருமானார்கிட்ட போவாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஷஹாதத் வீர மரணம் கிடைக்க துவா செய்யுங்கள்பாங்க. ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அல்லாஹும்ம சல்லிம்ஹும் கனிம்ஹும், யா அல்லாஹ் இவர்களுக்கு சலாமத்தோடும் கனிமத்து பொருட்களோடும் திரும்பி வருவதற்கு தௌஃபீக் செய் அப்படிங்கிறாங்க. அதே போன்றுதான் நடந்தது. அப்படித்தான் வந்தாங்க. எப்படி வெற்றி தானே கிடைக்கும், ஸல்லல்லாஹு துவா செஞ்சுட்டாங்களே. மூன்றாவது தடவை சுபை சொல்றாங்க, யுத்தத்திற்கு அனுமதி கிடைக்கிறது. யா ரசூலல்லாஹ், 2 தடவை நான் துவா செய்ய சொன்னேன், நீங்க 2 தடவையும் சலாமத்து கனிமத்துக்கு தான் துவா செஞ்சீங்க, ஷஹாதத்துக்கு துவா செய்யலையே யா ரசூலல்லாஹ், இந்த தடவையாவது ஷஹாதத்திற்கு துவா செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்பவும் சொன்னாங்க, அல்லாஹும்ம சல்லிம்ஹும் கனிம்ஹும், யா அல்லாஹ் சலாமத்தோடு கனிமத்தோடு இவர்களை திரும்பி வர செய்யணும்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஓகே நமக்கு ஷஹாதத்து இல்லை. அதுக்கு அடுத்து ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் என்ன செஞ்சால் எனக்கு மறுமையில் பேருதவியாக இருக்கும், பலனளிக்கும், அத்தை ஒரு அமலை கற்றுத்தாருங்கள் என்று சொல்ல, எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அமல் என்ன தெரியுமா? நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நோன்பை விட சிறந்த அமல் இன்னொன்று இல்லை அப்படின்னு சொல்லா, அதற்கு நிகர் எதுவுமே இல்லை என்றார்கள். வரலாறு சொல்கிறது, இந்த சஹாபி அதற்கு அடுத்து அவர்களும் அவருடைய குடும்பத்தினரும் தொடர்ந்து நோன்பு வைக்கக்கூடிய பழக்கம் இருந்தது. எந்த அளவிற்கு என்று கேட்டால், அவருடைய வீட்டில் அடுப்பு பகல் நேரத்தில் எரிந்தால் யாரோ விருந்தினர் வந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். அந்த அளவிற்கு அவர்கள் தொடர்ந்து நோன்பு பிடிப்பவர்களாக இருந்தார். அவ்வளவு நோன்பு மிக முக்கியமான அமல். அதுல அல்ஹம்துலில்லாஹ், மேலும் சதகாக்கள், தான தர்மங்கள் எவ்வளவு முடியும் அவ்வளவு செய்யணும், கஞ்சத்தனமே செய்யக்கூடாது. அல்லாஹ் 10ஆக 100ஆக லட்சமாக ரப்பு திருப்பி தருவான். தாராளமாக சதகாக்கள், தான தர்மங்கள் அதிகம் செய்யணும். மேலும் அதிகம் குர்ஆன் ஷரீஃப் ஓதும். இன்றைக்கு குர்ஆனோடு நமக்கு நெருக்கம் குறைகிறது. பெரிய பெரிய முசீபத்துகளுக்கான காரணம் குர்ஆனை விட்டு நாம் தூரமானதுதான். குர்ஆன் ஷரீஃபை ஓதணும். குர்ஆனை, அதாவது சில பேர் நம்ம சொல்லுவோம், குர்ஆனுடைய ஹக்குகள் 4. குர்ஆனை ஓதணும், குர்ஆனை விளங்கணும், குர்ஆன்படி அமல் செய்யணும், குர்ஆனை முழு உலகத்திற்கும் எடுத்து செல்ல வேண்டும். ஃபர்ஸ்ட் என்னதான் ஓதணும். சிலதான் ஓதுறதற்கு அதுவே பெரிய பாக்கியம், சாதாரணமானது அல்ல. கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, உங்களில் சிறந்தவர் தானும் குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை ஓதுவதே பெரிய அமல். ஹதீஸ்ல நீங்க நிறைய பார்க்கலாம். சிலதான் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்கு சில குடும்பம் இருக்குன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்றது, அல்லாஹ்வுக்கு எப்படி குடும்பம் இருக்கும்? அவன் தான் லம் யலித் வ லம் யூலத் ஆச்சே, மனைவி மக்கள் இல்லாதவன், குழந்தை குட்டி இல்லாதவன், அவனுக்கு எப்படி குடும்பம் இருக்க முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹும் அஹ்லுல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனுக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னு சொன்னாங்க. குர்ஆனோடு தொடர்புடையவர்கள், குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பவர்கள், அவர்கள் அஹ்லுல்லாஹி வ காஸத்துஹு, அவர்கள் அல்லாஹ்வின் பிரத்யேகமான அடியார்கள், அல்லாஹ்வின் பிரத்யேகமான குடும்பத்தினர். அவர் என்ன வார்த்தைகள் சகோதரிகளை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் மேலும் ஸல்லல்லாஹு அல் மாஹிர் பில் குர்ஆன் மா ஸஃபரத்தில் கிராமில் பரரா, குர்ஆனில் எக்ஸ்பர்ட், குர்ஆனை மிக அழகாக திருத்தமாக பிழையின்றி அழகாக ஓதக்கூடியவர்கள், அவர்கள் மலக்குமார்கள் கூட இருப்பார்கள். வல்லதி யக்ரவுல் குர்ஆன் வ யத்ததஅது ஃபீஹி, சில பேர் குர்ஆன் ஷரீஃபை ஓதுறாங்க, திக்கி ஓதுறாங்க, கஷ்டப்பட்டு திணறி ஓதுறாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லஹு அஜ்ரான், அவர்களுக்கு 2 மடங்கு கூலி உண்டு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று ஓதியதற்கு, இன்னொன்று சிரமம் இருந்தும் நிறுத்தாமல், நம்ம என்னத்தை ஓதணும் கஷ்டமா இருக்கேன்னு விட்டுறாம ஓதியதற்கு என்ற அர்த்தம். அப்ப குர்ஆன் ஷரீஃபை ஓதுவது ஒரு பெரிய அமல். குர்ஆனை ஓதுவது பெரிய அமல், குர்ஆனை மனனம் செய்வது பெரிய அமல். எல்லாம் 2 சூறாவை வச்சுட்டே மௌத் வரைக்கும் ஓட்டலாம்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு 10 சூறாக்கள், ஒரு 15 சூறாக்கள் ஓதுகின்ற மாணவ கண்மணிகளாக இருந்தார். அதற்கு அடுத்தும் சூரா யாசின் மனப்பாடம் பண்ணிக்கணும், சூரத்துல் வாக்கியா மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல
வறுமைக்கு பயப்படாதவர்கள் யார்? எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் கரா சூரத்துல் வாக்கியா ஃபீ குல்லி லைலத்தின் லம் துஸிபு ஃபாக்கத்துன் அபதன். யார் சூரத்துல் வாக்கியாவை தொடர்ந்து ஓதுவார்களோ அவர்களுக்கு வறுமை ஏற்படாதுன்னு சொல்லல, வறுமையே ஏற்படாதுன்னு சொன்னாங்க. ஒரு காலத்திலும் வறுமை ஏற்படாது. இதை விட ஒரு உத்தரவாதம் யார் கொடுக்க முடியும்? ஒரு பெரிய மகான்கிட்ட கேட்டாங்க தற்செயலா, உங்களுக்கு நிறைய பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது, அவங்களுக்கு என்ன சொத்து சுகங்களை வச்சிருக்கிறீங்க, அவங்களுக்கு என்னத்தை விட்டுட்டு போறீங்கன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னா, என் பிள்ளைகளுக்கு சூரத்துல் வாக்கியாவை நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன்னு சொன்னான். சூரத்துல் வாக்கியாவை படிச்சு கொடுத்திருக்கேன், என் பிள்ளைங்க அதை ஓதுவாங்க, அல்லாஹ் கொடுத்துருவான், மேட்ரு இல்லை அப்படின்னா. அவ்வளவு பவர்ஃபுல்லான அப்ப சூரத்துல் வாக்கியா தொடர்ந்து வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹ்ஃப் ஓதணும் சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹ்ஃப் ஓதுகின்ற பொழுது உஸ்ம மின தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். எல்லா நபிமார்களும் தஜ்ஜாலுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்காங்க. தஜ்ஜாலுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு உண்டு. குர்ஆன் ஷரீஃப் அதிகமா ஓதணும், மனனம் செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த காலத்துல ஒரு காலம் இருந்துச்சு, ஆண்கள் மட்டும் ஹாஃபில்களா இருந்தாங்க. ஆனா தற்காலத்துல நிறைய பெண்கள் ஹாஃபில்களா இருக்காங்க. பெரிய மனநிறைவை தரக்கூடிய பிறகு நாளை மறுமையில் ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஹாஃபில்களை பார்த்து சொல்லப்படும், குர்ஆனை ஓதுங்க, ஓதிக்கிட்டே மேல மேல போங்க, நீங்க எங்கு நிறுத்துகின்றீர்களோ அங்குதான் நீங்கள் தங்குகின்ற இடம்னு சொன்னாங்க. அது யாருக்கு? ஹாஃபில்களுக்கு மட்டும்தான் சொந்தமாரு. பார்த்து ஓதுனா தான் அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிச்சு குல் பிரம்னாஸ் வரைக்கும் முடிச்சிடலாமே. ஹாஃபில்கள் நீங்க ஓதுங்க, ஓதிக்கிட்டே போங்க, எங்க நிறுத்துகின்றீர்களோ அது நீங்கள் தங்குகின்ற இடம். இது ஹாஃபில்களுக்கான. குர்ஆன் ஷரீஃப் ஒருத்தர் மனனம் செய்திருக்கிறார், அதன்படி நடக்கிறார். மன் அஹல்ல ஹலாலகு வ ஹர்ரம ஹராமா, குர்ஆன் ஹலால்னு சொன்னதை இவரும் ஹலாலா பின்பற்றி நடக்கிறார், குர்ஆன் ஹராம்னு சொன்னதை இவரும் ஹராம்னு விலகி நடக்கிறார் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அந்த பிள்ளை, அந்த பையனோ பொண்ணோ, அதனுடைய பெற்றோர்களுக்கு ஒரு கிரீடம் வழங்கப்படும். அந்த கிரீடம் எவ்வளவு பிரகாசமா இருக்கும்? சூரியன் உங்கள் வீட்டிற்குள் இருந்தால் எப்படி பிரகாசமா இருக்குமோ அப்படி பிரகாசமா இருக்கும். அப்படியானால் இது பெற்றோருக்கு வழங்கப்படுகின்ற கிரீடம். அந்த பிள்ளைக்கு, அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ, அந்த குழந்தைக்கு, அந்த பொண்ணுக்கு, அந்த பையனுக்கு எவ்வளவு பெரிய கிரீடம் வழங்கப்படும், எவ்வளவு பெரிய அந்தஸ்து வழங்கப்படும், நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதலால் அதிகம் குர்ஆன் ஷரீஃப் ஓதணும், வெட்டி பேச்சுக்கள், வீண் பேச்சுக்களை தவிர்க்கணும். நிறைய நன்மைகள், ரமலான்ல நோன்பு வைக்கிறது நன்மை, புறம் பேசி நோன்புடைய நன்மைகளை இழந்து விடக்கூடாது. டைம் பாஸ் பண்றதுக்காக புறம் பேசுறது, என்னென்னத்தெல்லாம் பேசி அல்லாஹ் பாதுகாக்கணும். தயவு செய்து அது போன்ற காரியங்களை செய்து விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நோன்பு ஒரு கேடயம், உடைக்கப்படாமல் இருக்கின்ற வரை. அப்படின்னா எது உடைக்குது நோன்ப? அந்த கேடயத்தை எது உடைக்குது? நம்முடைய பேச்சுக்கள், பொய், புறம் பேசுவது போன்ற தீய அமல்கள் நோன்பை உடைத்து விடுகிறது என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் ஒரு ஹதீஸை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ரமலான்ல 4 காரியத்தை அதிகம் செய்யுங்க. ரமலான்ல 4 காரியத்தை அதிகம் செய்யுங்க சொல்லிட்டு சொன்னாங்க, தذ்குரூன அல்லாஹ் வ தஸ்தக்ஃபிரூன, அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யுங்கள், அதிகம் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ரமலான் நேரம் குர்ஆன் ஓத தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பல சகோதரிகள் ஓதணுங்கிற ஆர்வம் இருக்கு, ஆனா தெரியலைன்னு வச்சுக்க, குர்ஆன் ஓத தெரியல, சரி கத்துக்கிறனோ அது அப்புறம் பார்ப்போம். இப்ப ரமலான் வந்துருச்சு, என்ன பண்றது? ஒண்ணு இல்ல, நீங்க தஸ்மீன் எடுத்துக்கங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், எவ்வளவு முடியும் அவ்வளவு சொல்லுங்க. ஸல்லல்லாஹு சொல்றான், தذ்குரூன, அதிகம் செய்ய வேண்டிய 4 காரியங்கள், அல்லாஹ் திக்ர் செய்யுங்க, சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர்னு சொல்லுங்க. அதே போல அதிகம் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது எங்கேயோ பார்த்துட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லக்கூடாது. அஸ்தக்ஃபிருல்லாஹ்வுடைய அர்த்தத்தை மனதில் கொண்டு வந்து சொல்லணும். யா அல்லாஹ், நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், பிழை பொறுக்க தேடுகிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ், 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 அஸ்தக்ஃபிருல்லாஹ். இது குறைந்தபட்சம். இன்னும் சிறப்பா சொல்லணும், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம், அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலியல் அதீம், அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலியல் அதீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹ். இது இன்னும் பெட்டர். கருப்பொருள் இதுதான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் குறைந்தபட்ச வார்த்தை. அடுத்து சொன்னாங்க, 2 விஷயத்தை அல்லாஹ் இடத்துல அதிகம் கேட்கணும். தஸ்அலூன அல்லாஹல் ஜன்னா, சொர்க்கத்தை கேட்டுக்கிட்டே இருங்க. வ தஊதுன பிஹி மினன் நார், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருங்கள். ரமலான்ல செய்ய வேண்டிய காரியங்கள் 4. 1 அதிகம் திக்ர் செய்யணும், 2வது அதிகம் இஸ்திக்ஃபார் செய்யணும், அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு ஓதணும், 3வது அல்லாஹ் இடத்துல சொர்க்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும், 4வது நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்தை கொடு ரப்பே, சொர்க்கத்தை நசீபாக். எந்த அமல்கள் சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும் அந்த அமலை நசீபாக். யா அல்லாஹ், நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து விடு. எங்களது எந்த செயல்கள் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்குமோ அந்த செயல்களை விட்டு ரப்பே எங்களை பாதுகாத்து விடு என்று நாம் தொடர்ந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 4 காரியங்களை அதிகம் செய்யுங்கள்.
சகோதரிகளே, இந்த ரமலான், புனித நிறைந்த இந்த ரமலானை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம அப்படியே என்ன நினைக்கிறோம், அப்படியே ரமலான் வருது, கொஞ்ச நாள் நோன்பு, அப்புறம் பெருநாள் வந்துடுது, கடைசி 10 ஆயிடுச்சு, ஒரு மாதிரி நம்முடைய டைம்கள் ஓட பார்க்கிறது. ஆதலால் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான இதற்கு முந்தைய ரமலானை விட, ஒவ்வொரு வருஷம் அப்படித்தான் நினைக்கணும், முந்தைய ரமலானை விட நான் பெட்டரா மாத்துவேன் அப்படின்னு நினைக்கணும். நாம் நம்முடைய ரமலானை சிறந்த ரமலான அல்லாஹ் கொடுக்கணும். சொன்னல ஃபெஸ்டிவல் டேஸ் வியாபாரிகள் பயன்படுத்துறாங்கன்னு, நாமும் ஒரு வியாபாரி தான். நமக்கு அல்லாஹ் லாபத்தை சம்பாதிக்கின்ற மாசமாக ரமலானை தந்திருக்கிறான். இதில் நோன்பு, அதே போன்று தொழுகை, ஜகாத், தான தர்மங்கள், திக்ர், இஸ்திக்ஃபார், துஆ இவற்றின் வழியாக இந்த ரமலானை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் உலக முஃமின்கள் அனைவருக்கும் அத்தகைய உயர்ந்த நசீபை தருவானாக என்று உளப்பூர்வமாக துஆ செய்தவனாக எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய தங்களுடைய பொறுப்பாளர்களுக்கு உளப்பூர்வமான நன்றியை தெரிவிக்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.